ஹஜ்ஜாவுடைய இரண்டாவது பிறையிலே நாங்கள் இப்பொழுது இருக்கிறோம். யார் குர்பானி கொடுக்க விரும்புகிறார்களோ, யார் மீது குர்பானி கடமையாக இருக்கிறதோ, அவர் துல்ஹஜ்ஜா பிறை தென்பட்ட உடனேயே அதன் பிறகிலிருந்து அவர்களுடைய பிராணியை அறுக்கிற வரைக்கும் தன்னுடைய உடம்பில் இருக்கும் எந்த ஒரு முடியையும் நீக்காமல் நகங்களை வெட்டாமல் இருப்பது ஒரு முஸ்தஹப்பான ஒரு அமலாகும். வெட்டி நீக்கிவிட்டால் பாவமா? பாவம் இல்லை, ஒரு முஸ்தஹப்பான ஒரு அமல். இது ஒரு விஷயம் இந்த மாதத்தில் தொடர்பாக. இரண்டாவதாக துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள் இருக்கிறதே ரொம்ப சிறப்புக்குரிய நாட்கள். ஹதீஸிலே வருகிறது, மாமின் ஐயாமின் அல் அமலு ஸாலிஹ் ஃபீஹி மஹப்பு இலல்லாஹி மின் அஷ்ரி தில் ஹிஜ்ஜா. துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் பிரியம்படுவதை போல மற்ற எந்த மாதங்களையும் பகல் காலத்திலே செய்யக்கூடிய அமலை, ரமசானிலே கடைசி 10 இரவுகளுக்கு சிறப்பு, ஆனால் துல்ஹிஜ்ஜாவுடைய பகல் காலம் இந்த 10 நாட்களுக்கு சிறப்பு இருக்கிறது. இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் எவ்வளவு விரும்புகிறானோ மற்ற நாட்களில் அல்லாஹ் இதை இவ்வளவு விரும்புவதில்லை என்று. அப்படி என்றால் இது இந்த 10 நாட்கள் அமல் செய்யக்கூடிய ஒரு நாட்களாக நிறைய அமல்கள் செய்ய வேண்டும். இந்த 10 நாட்களிலே ஒரு குர்ஆனை முடிப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இன்றைய காலத்திலே குர்பானி ஒரு வேடிக்கையாக ஆகிவிட்டது. கூட்டம் கூட்டமாய் போய் ஆடுகளை மாடுகளை பார்க்குவதற்காக அப்படியே ஒரு நிலையை நாங்கள் உருவாக்கிக்கணும். ஃபரஸ் தொழுகையும் விட்டு குர்பானியுடைய அந்த பிராணியை நாங்கள் தேடுவதற்காக வாங்குவதற்காக எவ்வளவோ ஃபரசுகளை நாங்கள் விட்டு விடுகிறோம். அதே போல இந்த மாதத்தின் சிறப்புகளில் 10 நாட்கள் நோன்பு வைப்பது முஸ்தஹப்பான அமல். 10 நாட்கள் வராது. ஜில்ஹிஜ்ஜா 1 முதல் 9ஆம் தேதி வரை 10 ஜில்ஹிஜ்ஜா இது ஐதுடைய நாள் நோன்பு வைப்பது கூடாது. 9 நாட்கள் நோன்பு வைப்பது நிறைய அதற்கு சிறப்புகள் ஹதீஸிலே கூறப்படுகிறது. அதே போல ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்று எல்லோருக்கும் ஆசைத்தான் இருக்கிறது. அடுத்த ஆண்டு ஹஜ்ஜுக்கு இந்த ஆண்டிலே எவ்வளவு தடங்கள் ஏற்பட்டது. ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய எவ்வளவு பேருடைய ஹஜ்ஜு அப்படியே ஹஜ் செய்யாமல் இருக்கிறார்கள். இப்படி ஹஜ்ஜு செய்வதற்கு எல்லோருக்கும் ஆசைத்தான் இருக்கிறது. உலமாக்கள் சொல்வார்கள், அடுத்த வருடம் அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜுக்கு வாய்ப்பு தர வேண்டுமா, உங்களுக்கு ஆசை இருக்கிறதா? துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை பார்த்த உடனேயே அந்த 10 நாட்களில் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே நாங்கள் உருக்கமாக துஆஸ் கேட்க வேண்டும். இப்படி நாங்கள் இந்த 10 நாட்கள் ஹஜ்ஜை தொடர்பான இந்த நாட்கள் அல்லாஹ்விடத்திலே நாங்கள் துஆ செய்தால் இந்த வாய்ப்பை அல்லாஹ் தஆலா விரைவில் தருவான்.